நண்பர்களே, 14 குழந்தைகளுக்கு அப்பா. அந்த 14 குழந்தைகளுக்கு அப்பா சின்ன ரூம்ல வசிக்கிறார். அந்த சின்ன ரூம்ல குடும்பத்தை வச்சுக்கிட்டு 14 குழந்தைகளை எப்படி படிக்க வைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு குழந்தை நல்லா படிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறார். அந்த குழந்தைக்கு மட்டும் வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்னா எப்படி தர்றது? வீடு சின்ன வீடு, 14 குழந்தைகள், அப்பாவும் பிள்ளையும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? 10 மணிக்கு எல்லாம் தூங்கிடுவான். நீ பள்ளியில் இருந்து வீட்டுக்கு வந்த உடனே தூங்கிடு. 10 மணிக்கு உன்னை நான் எழுப்புறேன். எல்லோரும் தூங்குற நேரத்தில் அமைதியா இருக்கும். அந்த அமைதியான நேரத்தில் விடியற் காலையில் 5 மணி வரைக்கும் நீ படி. அந்த காலகட்டத்தில் விளக்கு கிடையாது, சுவிட்ச் போட்டு தூங்குறதுக்கு. புள்ள படிச்சுக்கிட்டு இருந்தா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்பா இரவு முழுக்க உட்கார்ந்து எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்கிறார். புள்ள படிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த இரவு முழுக்க அப்பா எண்ணெய் ஊற்றியதும் புள்ள எல்லா பிள்ளைகளும் விளையாடுற நேரத்தில் நாம் போய் தூங்குறதா என்று கேட்காமல் தன்னுடைய கடமையை உணர்ந்து அப்பா சொல்றது சரிதான், படிக்கணும்னு சொன்னா இல்லாததை பற்றி கவலைப்படாமல் இருப்பதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அந்த பிஞ்சு நெஞ்சில அந்த உறுதி இருந்ததில்ல. அந்த உறுதிதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை பீம்ராவ் அம்பேத்கர். சும்மா இல்ல, இது பாபா சாஹிப் என்று போற்றப்படுகிற அம்பேத்கர் என்று சொன்னாலே நாடாளுமன்றம் நடுங்குகின்றது என்று சொன்னால் இந்தியாவில் எல்லோரையும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதர்களாக மாற்ற திறமை வந்தது சொன்னா அந்த வறுமையில் இருந்து. எனவே வறுமை நமக்கு ஒரு தடை அல்ல, வறுமையை எதிர்த்து போராடுவதுதான்.